Good morning students, welcome to science class. உங்களை அறிவியல் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். Do you know microorganism? நுண்ணுயிர்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? What are microorganism? நுண்ணுயிர்கள் என்றால் என்ன? Microorganism which can be seen only with the help of microscope are called microorganism. நுண்ணோக்கியின் உதவினால் மட்டுமே காணக்கூடிய உயிரினம் நுண்ணுயிரிகள் என்று அழைக்கப்படுகிறது. The science that deals with the study of microorganism is known as microbiology. நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கும் பிரிவு நுண்ணுயிரியல் என்று அழைக்கப்படுகிறது. Microorganisms are found everywhere. நுண்ணுயிர்கள் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. They are found in air, water, soil and even inside our bodies. அதாவது நுண்ணுயிர்கள் காற்று, நீர், மண் மற்றும் நம் உடலுக்கு உள்ளேயும் காணப்படுகிறது. Microorganism can be studied under 5 categories. நுண்ணுயிர்களை பற்றி 5 பிரிவுகளாக நாம் படிக்க இருக்கிறோம். They are virus, bacteria, fungi, algae and protozoa. அதாவது நுண்ணுயிர்களை 5 வகையாக பிரிக்கலாம் என்று பார்த்தோம். 1 வைரஸ், 2 பாக்டீரியா, 3 பூஞ்சை, 4வதாக ஆல்கா மற்றும் புரோட்டோசோவா ஆகியவை. First, let us see virus. முதலில் வைரஸ் பற்றி பார்ப்போம். அதாவது வைரஸ் பல்வேறு வடிவம் உடையவை. அவைகளை நாம் படத்தில் பார்க்கிறோம். அதில் இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் நமது உடலில் லைட்டாக சளி பிடிச்சாலே வரக்கூடியது. இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தான் சளியை உருவாக்கக்கூடியது, சாதாரண சளியை உருவாக்கக்கூடியது. இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸுக்கும் நம்ம கொரோனா வைரஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் நமது உடலில் உள்ள தண்ணியை சிறிது தான் சளியாக மாற்றக்கூடியது. ஆனால் கொரோனா வைரஸும் இதே போல் உருவம் உடையதான். ஆனால் அது நமது உடலில் உள்ள எல்லா தண்ணீரையும் சளியாக மாற்றிவிடும். அதனால தான் நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. வைரஸ் இஸ் எ டைனி பார்ட்டிக்கிள் made up of a genetic material and protein. வைரஸ்கள் மிக சிறிய மரபு பொருள் மற்றும் புரதத்தால் ஆனவையாகும். Viruses are intermediate between living and non-living things. வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளுக்கு இடைப்பட்ட வைகளாகும், உயிரினமாகும். Viruses means poison in Latin. வைரஸ் என்பது விஷம் என லத்தீன் மொழியில் பொருள்படுகிறது. Viruses are intracellular obligatory parasites. அதாவது வைரஸ்கள் செல்லுக்குள்ளேயே வாழ்வதால் கட்டாய ஒட்டுண்ணி என்று அழைக்கப்படுகிறது. The study of virus is called virology. அதாவது வைரஸைகளை பற்றி படிக்கும் படிப்புக்கு வைராலஜி என்று பெயர். Viruses are 10,000 times smaller than bacteria.
அதாவது வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் 10,000 மடங்கு சிறியவை ஆகும். Viruses have different shapes. அதாவது வைரஸ்கள் வேறுபட்ட வடிவம் உடையவை ஆகும். நாம் படத்தில் பார்க்கிறோம். பாக்டீரியா பேஜ் காம்ப்ளெக்ஸ் ஷேப். இன்ஃப்ளூயன்சா ஸ்பெரிக்கல் ஷேப். டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஹெலிக்கல் ஷேப். அதாவது பாக்டீரியா பேஜ் சிக்கலான வடிவம் உடையது. இன்ஃப்ளூயன்சா நமக்கு சாதாரண சளியை உருவாக்குற வைரஸ் இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தான், கோள வடிவம் உடையது. புகையிலை மொசைக் வைரஸ் உருளை வடிவம் உடையது. Now let us see structure of virus. அதாவது வேறுபட்ட வடிவங்களை உடையவை என்று நாம் பார்த்தோம். வைரஸ்கள் வேறுபட்ட வடிவங்களை உடையவை என்று பார்த்தோம். அதில் நமக்கு சாதாரண சளியை உருவாக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சா வைரஸை பற்றி, அதன் அமைப்பை பற்றி விரிவாக பார்ப்போம். A virus contains a core DNA or RNA. அதாவது வைரஸில் ஒன்று RNA இருக்கும் அல்லது DNA காணப்படும். சரௌண்டிங் தட் கோர் இஸ் a protein coat. அதாவது நமக்கு இந்த காட்டப்பட்டுள்ள வைரஸை சுற்றி புரதத்தாலான சின்ன சின்ன மொட்டு போல் காணப்படும், அது புரதங்கள் ஆகும். Some viruses the protein coat is covered by an envelope made up of proteins, lipids and carbohydrates. அதாவது சில வகை வைரஸ்களில் புரத உரையை சுற்றி புரதங்கள், கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட் ஆகியவற்றாலான வேறுபாடு உள்ள உரைகள் காணப்படும். சரௌண்டிங் தட் கோர் இஸ் எ புரோட்டீன் கோட். அதாவது வைரஸை சுற்றி புரத உரை காணப்படும். முள்ளுமுள்ளா உள்ள பகுதியில் மேலே முட்டும் போல் காணப்படுவதை புரதங்கள் ஆகும். Some viruses are protein coat is covered by an envelope made of proteins, lipids, carbohydrates. அதாவது சில வகை வைரஸ்களில் புரத உரையை சுற்றி புரதங்கள், கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் ஆகியவைகள் உள்ள உரை காணப்படுகிறது. These envelopes have a spikes that help the virus particle attached to the host cells. இந்த உரையில் உள்ள கூர்முனை போன்ற அமைப்புகள் தான் ஓம்புயிரி செல்களில் ஒட்டி கொள்ள உதவுகிறது. Viruses cause many diseases to plants, animals and human beings. அதாவது வைரஸ்கள் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களில் பல்வேறு விதமான நோய்களை ஏற்படுத்துகிறது. Now let us see characteristics of virus. இப்போது வைரஸின் பண்புகளை பற்றி பார்ப்போம். Viruses show both living and non-living characters. அதாவது வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை உடையவையாகும். ஃபர்ஸ்ட் ஒன் லிவிங் கேரக்டர்ஸ். முதலில் உயிருள்ள பண்புகளை பற்றி பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1, viruses are respond to heat, chemicals and radiations. அதாவது வைரஸ்கள் வெப்பம்,
வேதிப்பொருட்கள் மற்றும் கதிரியக்கம் போன்றவற்றிற்கு பதில்வினை புரியக்கூடியவை ஆகும். பாயிண்ட் நம்பர் 2, they reproduce inside the host cells and produce copies of themselves. அந்த வைரஸ்கள் ஓம்பு உயிரின், அதாவது எந்த உயிருக்குள் நுழைந்திருக்கிறதோ அந்த உயிரியின் செல்லுக்கு உள்ளேயே பெருக்கமடைந்து தங்களுடைய சன்னதிகளை பெருக்கிக் கொள்கிறது, அதாவது அதிகப்படுத்திக் கொள்கிறது. நெக்ஸ்ட் லெட் அஸ் see நான் லிவிங் கேரக்டர்ஸ். அதாவது அடுத்ததாக வைரஸின் உயிரற்ற பண்புகளை பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1, they are inactive when present freely in the environment. அதாவது வைரஸ்கள் தன்னிச்சையான சூழலில் செயலற்ற நிலையில் உள்ளவை. பாயிண்ட் நம்பர் 2, they can be crystallized and stored for a very long time like other non-living things. அதாவது இவைகளை படிகமாக்கி, அதாவது ஒரு கட்டியான ஒரு பகுதியாக பொருளாக மாற்றி பிற உயிரற்ற பொருட்களின் மேல் நீண்ட நாட்கள் வைத்திருக்கக்கூடிய தன்மையுடையவையாகும். நெக்ஸ்ட் லெட் அஸ் see பாக்டீரியா. அடுத்ததாக பாக்டீரியா பற்றி பார்ப்போம். பாக்டீரியா ஆர் சிங்கிள் செல்டு ப்ரோகாரியாட்டிக்ஸ், தட் இஸ் வித்தவுட் நியூக்ளியஸ். பாக்டீரியாக்கள் ஒரு செல்லாலான ப்ரோகாரியாட்டிகள் ஆகும், அதாவது உட்கரு அற்றவை ஆகும். பாக்டீரியா ஆர் கன்சிடர்ட் டு பி த ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆன் எர்த். அதாவது பாக்டீரியா தான் பூமியில் முதலில் தோன்றிய உயிரினமாக எண்ணப்படுகிறது. பாக்டீரியா ஆர் grouped under the kingdom மொனிரா. பாக்டீரியா வகைப்பாட்டியலில் மொனிரா என்னும் உலகத்தின் கீழ் இடம்பெற்றுள்ளது. The study of bacteria is called bacteriology. பாக்டீரியா பற்றிய படிப்புக்கு பாக்டீரியாலஜி என்று பெயர். The size of bacteria ranges from 1 micrometer to 5 micrometer. Bacteria are of 2 types based on respiration. பாக்டீரியாக்களை ஒரு மைக்ரோமீட்டர் முதல் 5 மைக்ரோமீட்டர் வரை அளவுள்ளவைகளாக நாம் காண முடியும். சுவாசத்தின் அடிப்படையில் பாக்டீரியாக்களை 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏரோபிக் பாக்டீரியா, தட் இஸ் ரிக்யூர்ஸ் ஆக்சிஜன், அதாவது காற்று சுவாச பாக்டீரியா. சுவாசத்திற்கு காற்று அவசியம். செகண்ட் ஒன், அன்ஏரோபிக் பாக்டீரியா, டஸ் நாட் ரிக்யூர் ஆக்சிஜன், அதாவது காற்றில்லா சுவாச பாக்டீரியா. இந்த வகை பாக்டீரியாவுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. நவ் லெட் அஸ் see செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. நாம் இப்போது பாக்டீரியா செல்லின் வடிவத்தை பற்றி பார்ப்போம். படத்தில் காட்டப்பட்டுள்ள வெளிப்பகுதி கேப்சூல் என அழைக்கப்படுகிறது. பாக்டீரியாவை செல் சுவர் எனப்படும் வெளி அடுக்கு சுற்றி உள்ளது. உட்கரு பொருட்கள் நியூக்ளியாய்டு காணப்படுகிறது. அதாவது வட்ட வடிவ டிஎன்ஏ உள்ளது. படத்தில் உட்கரு சவ்வு காணப்படவில்லை, ஆனால் செல் சவ்வு காணப்படுகிறது. படத்தில் கேப்சூலை சுற்றி சின்ன சின்ன முடி போல் காணப்படுவது நுண்ணிலை ஆகும். பெரிதாக காணப்படுவது கசையிலை என்று அழைக்கப்படுகிறது.
Now let us see flagellation types of bacteria. First one, monotrichous bacteria. Single flagella at one end. அதாவது ஒற்றை கசையிலை, ஒரு முனையில் ஒரு கசையிலை மட்டும் காணப்படும். எக்ஸாம்பிள் விப்ரியோ காலரா. Second one, Lipotrichus, duff of flagella at one end. Example, Pseudomonas. ஒரு முனையில் கசையிலை கற்றையாக காணப்படும். எக்ஸாம்பிள் Pseudomonas. Lipotrichus, ஒரு முனை கற்றை கசையிலை. Third one, Ambitrichus, tuft of flagella at both ends. Example, Rhodospirillum ruberum. அதாவது இரு முனைகளிலும் கசையிலைகள் கற்றையாக காணப்படும். Ambotrechus, இரு முனைகளிலும் கற்றையாக காணப்படும். பாக்டீரியாக்கள் பல வழிகளில் தமது உணவை தயாரித்துக் கொள்கிறது. ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாக்கள் தங்கள் உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கிறது. எடுத்துக்காட்டாக சைனோ பாக்டீரியாவை சொல்லலாம். தங்களுக்கு சாதகமில்லாத சூழ்நிலையில் சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஒளி ஆற்றலுக்கு பதிலாக வேதிப்பொருட்களான ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அமோனியா போன்றவற்றை பயன்படுத்தி தங்கள் உணவை தயாரித்துக் கொள்கிறது. இந்த முறைக்கு வேதிச்சார்பு உணவூட்டம் என்று பெயர். பாக்டீரியாக்கள் கூட்டுயிர் வாழ்க்கை வாழக்கூடியவை. இவை மனித குடலில் வாழும் ஏக்கோலை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். பாக்டீரியாக்கள் பிளத்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது. இரண்டாக பிளத்தல், பலவாக பிளத்தல், இப்படி தங்கள் இனத்தை பெருக்கிக் கொள்கிறது. நவ் லெட் அஸ் see fungi. நாம் இப்போது பூஞ்சைகளை பற்றி படிக்க இருக்கிறோம். ஃபங்கை ஆர் கிரவுண்ட் ஆஃப் யூகாரியோட்டிக் ஆர்கானிசம். அதாவது பூஞ்சைகள் யூகாரியோட்டிக் வகையை சார்ந்தவை. தட் லேக் குளோரோஃபைல். இவற்றில் பச்சையும் காணப்படுவதில்லை. தே க்ரோ இன் டார்க் என்வாயன்மெண்ட். இவை வெளிச்சமற்ற இருண்ட பகுதியில் வாழக்கூடியவை. தே மே பி எய்தர் யூனிசெல்லார். எக்ஸாம்பிள் ஈஸ்ட். மல்டி செல்லார், அதாவது எக்ஸாம்பிள் பென்சிலியம். அதாவது ஒரு செல் உயிரிக்கு ஈஸ்டை உதாரணமாக சொல்லலாம். பல செல் உயிரிக்கு பென்சிலியத்தை உதாரணமாக சொல்லலாம். தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல்ஸ். இவை எல்லா இடங்களிலும் வாழக்கூடியவை. தே ஆர் இன்க்ளூடட் அண்டர் கிங்டம் ஃபங்கை. இவை பூஞ்சைகள் இனத்தில் உலகத்தில் சேர்க்கப்படுகிறது. த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்டு மைக்ராலஜி. இவை பூஞ்சைகள் மைக்காலஜி என்ற பூஞ்சைகள் மைக்காலஜி என்ற த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்டு மைக்காலஜி. அதாவது பூஞ்சைகளை பற்றி படிக்கும் படிப்புக்கு மைக்காலஜி என்று பெயர். சம் ஃபங்கை ஆர் மைக்ரோஸ்கோபிக்ஸ். அதாவது சில வகை பூஞ்சைகளை நாம் சும்மா சாதாரண கண்களாலே காணலாம். எக்ஸாம்பிள் மஷ்ரூம், அதாவது காளான் என்ற பூஞ்சையை நாம் சாதாரண கண்களாலே காணலாம். தே ஆர் அரவுண்ட் இன் 70,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை லிவிங் இன் வேர்ல்டு. அதாவது பூஞ்சைகள் 70,000 பூஞ்சைகள் இந்த பூமியில் காணப்படுகிறது. Now let us see cell structure of yeast. இப்போது பூஞ்சையின் செல் அமைப்பு பற்றி பார்ப்போம். Yeast are found freely in the atmosphere. அதாவது ஈஸ்டுகள் வளிமண்டலத்தில் தன்னிச்சையாக காணப்படுகிறது.
Yeast grows in all kinds of media containing sugar. ஈஸ்டுகள் சர்க்கரை உள்ள அனைத்து பொருட்களிலும் வளரக்கூடியவை. ஈஸ்ட் செல் இஸ் ஓவைட் இன் ஷேப். அதாவது ஈஸ்ட் செல்கள் முட்டை வடிவம் உடையவை. கண்டெய்னிங் செல் வால். செல் சுவர். கொண்டுள்ளது. அண்ட் நியூக்ளியஸ். உட்கரு. ஈஸ்ட் செல்கள் முட்டை வடிவமுடையவை. அவை செல் சுவர் மற்றும் உட்கரு நியூக்ளியஸை கொண்டு காணப்படுகிறது. The cytoplasm is granular and has vacuoles. Granular. Food granular. அதாவது உணவு துகள். Cytoplasm. The cytoplasm is granular and has vacuoles, organelles and glycogen and oil globules. அதாவது இதன் சைட்டோபிளாசம் துகள் மாதிரியாக காணப்படுகிறது. அதற்குள் வாக்குவோல்கள், வெற்றிடம், செல் நுண்ணுறுப்புகள், கிளைக்கோஜன் போன்றவை காணப்படுகிறது. Yeast aids in fermentation with the help of the enzyme zymase. சைமேஸ் என்ற நொதியின் உதவினால் ஈஸ்டுகள் நொதித்தலில் ஈடுபடுகிறது. It respires and aerobically and reproduced by budding. இவை காற்றில்லா சூழலில் சுவாசிக்கும் தன்மையுடையவை. இவை இனப்பெருக்கத்தை மொட்டு விடுதல் முறையின் மூலம் செய்து கொள்கிறது. அசைன்மெண்ட். ரைட் a short note on bacteria and its structure. பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பினை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.